அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்ற பொழுது காவிரியில் மேகதாட்டுவில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற கர்நாடகத்தினுடைய முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அணை கட்டவேன் என்று சொன்னது குறித்தும் அதற்கு எதிராக தீர்மானமும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் ஆதரித்தார்கள். அதில் ஆதரித்து பேசுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்து அந்த தீர்மானத்திலே ஒரு திருத்தம் செய்ய கோரினார். அதாவது சேர்க்கை, முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தில் தான் கொண்டு வருகின்றவற்றையும் சேர்த்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றும் என்று சொன்னார். அது என்ன அப்படின்னு சொன்னால், மேகதாட்டு பிரச்சனை காவிரி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து விட்டது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. காவிரியை பயன்படுத்துகின்ற எல்லா மாநிலங்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் அதில் யாரும் அணை கட்ட முடியாது, எந்த ஒரு வேலையும் கட்டுமான வேலையும் நிறைவேற்ற முடியாது என்கிற தீர்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையில் கர்நாடக முதல்வர் மேகதாட்டில் அணை கட்ட வேண்டும் அப்படின்று சொல்லுகின்ற அந்த சூழலில் பழைய பிரச்சனையோடு இதை சேர்க்க வேண்டாம், இதை தனியாக நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் இது தொடர்பாக மார்ச் 26, அதாவது தேர்தல் நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இந்த மாதிரி மேகதாட்டு பிரச்சனைக்காக தனியாக ஒரு நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை மத்திய அரசிற்கும் காவிரி மேலாண்மை வாரியத்திற்கும் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம இது தொடர்பாக முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் எங்கள் முதல்வர் அனுப்பிய கடிதத்தினுடைய சாராம்சத்தையும் சேர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க, அதை உடனடியாக தமிழக முதல்வரும் ஏற்றுக்கொண்டு அதையும் சேர்த்து உடனடியாக, அதாவது அந்த திருத்தம் என்ன திருத்தம் அதில் கொண்டு வந்தாரோ, இல்லை எதை சேர்க்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தாரோ அதற்கான நகல்கள் மற்ற கட்சி தலைவர்களுக்கு சுற்றறிக்கையாக கொடுக்கப்படாமல் திறந்த சட்டமன்றத்திலேயே உடனடியாக முதல்வர் அதை ஏற்றுக்கொண்டு மேதகு சபாநாயகரிடம் அதை திருத்தம் செய்ய கோரிக்கை வைத்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு உடனடியாக திருத்தம் செய்யப்பட்டு அது ஓட்டுக்கு விடப்பட்டது. ஸோ என்ன அதில் இருக்குதுன்னு தெரியாமல் எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்து விட்டார்கள். ஆதரித்து விட்டு வெளியே வந்தவுடன் அன்று மாலையே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அந்த மேகதாட்டு பிரச்சனை தொடர்பாக திமுக கொண்டு வந்த திருத்தம் அதை நாங்கள் எதிர்க்கிறோம், அதற்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிக்கவில்லை, எனவே அது குறித்து நாளை விவாதம் வேண்டும் என்று சொன்னார். உள்ளுக்கு ஆதரித்து எழுதி போய் இந்த மாதிரி திடீர்னு விவாதம் வேணும், அதை ஆதரிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இந்த குறித்த தகவல்கள் வெளியே வந்த உடனே காவிரி டெல்டா படுகையில் உள்ள விவசாயிகள் எல்லாமே தன்னெழுச்சியாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்த தீர்ப்பை நீர்த்து போக செய்யும், இது புதிய ஒரு பிரச்சனையாக வந்துருச்சுன்னா சிக்கல் உருவாயிடும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவங்க சொல்ல மற்ற கட்சிகளும் அதற்கு ஆதரவாக, பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் அதுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார், அண்ணன் சீமான் அவர்களும் அதற்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இப்போ இப்படி எல்லா கட்சிகளும் இல்லை வேணான்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது இது குறித்து விவாதத்தை எழுப்பிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அது சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனால் வெளிநடப்பு செஞ்சிட்டார். இன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது குறித்து எல்லா கட்சிகளும் கருத்து தெரிவித்திருந்தால் கூட இதில் நீங்கள் எல்லாரும் ஊன்று கவனிக்க வேண்டிய விஷயம், பாரதிய ஜனதா கட்சி இதில் ஏதாவது கருத்து சொல்லியிருக்குதா அப்படின்றத பாருங்கள். இதற்கு இடையில் நம்ம வர்ற 27ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தஞ்சாவூரில் வைத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசனுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள் எல்லாரும் அதில் போய் கலந்துக்கணும்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த பிரச்சனையை விசுரூபம் எடுக்கிறதுக்கு அவர்கள் காரணமாக இருக்க போகிறார்கள், அதை விட போகிறதில்லை. ஆனால் இதில் முக்கியமானது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மேகதாட்டு பிரச்சனை அப்படி அமைதியாக இருக்கிறதே, சீமான் அவர்களும் ஐயா மணியரசன் அவர்களும் இணைந்து போராடுவதாக அறிவித்திருக்கிறார்கள், இதில் என்ன சிக்கல் இருக்குது, மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்ன நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் திமுக தேர்தலுக்கு முன்னதாக எந்த கட்சிகளுக்கும் யாருக்கும் தெரியாமல் இந்த தீர்மானம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நம்ம விஜய் அவர்களால் கொண்டு வரப்படாமல் இருந்திருந்தால் பழைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய அரசுக்கு அப்படின்ற தகவலே வெளியே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதில் அவர் சேர்க்கணும்னு சொன்னதன் மூலமாக அது எல்லா கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, விவசாயிகளுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவருடைய கருத்தை சொன்ன உடனே எப்பொழுதுமே திமுகவுக்கு எதிராக தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற தாவேக அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணி உடனே தீர்மானத்தை சேர்த்து அனுப்புகிறார். அப்போ அது வரைக்கும் அங்கே உள்ளுக்குள்ளவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லா கட்சிகளுமே அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு குறித்து கூட கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதில்
பிஜேபி மட்டும் மௌனம் சாதிக்கிறது. அவர்கள்ட்ட தலைவர்கள் வந்து இது குறித்து கருத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் அந்த தீர்மானம் எப்படி இருக்குன்னு பாருங்க, சரியான தீர்மானமாக இல்லை. மத்திய அரசை மாநில அரசு, அந்த கர்நாடக அரசு மேகதாட்டு அணை தொடர்பாக கேட்டிருக்கின்ற அதற்கான அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த அனுமதியை மத்திய அரசு வழங்கிவிடக்கூடாது, சுற்றுச்சூழல் அனுமதியோ வனத்துறையினுடைய அனுமதியோ கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்தி தான் தீர்மானம் இருக்குது. ஏன் நீங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் போட்டிருக்கிறீங்க? கர்நாடக அரசை வலியுறுத்தி தான் தீர்மானம் போட்டிருக்கணும், கர்நாடக அரசுக்கு எதிராகத்தான் தீர்மானம் போட்டிருக்கணும்னு அதை திசை திருப்புகின்ற வேலையை தான் பிஜேபி காரங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, பிஜேபி இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்துக்குள்ள ஆதரிச்சிருச்சு, ஆனால் வெளியே இந்த தீர்மானம் இப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த திமுக கொண்டு வந்த புதிய திருத்த தீர்மானம் இருக்கு இல்லையா, அது குறித்து இந்த பிஜேபி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்குது. அப்போ திமுக அந்த திருத்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது, அதுதான் அந்த திருத்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு கொண்டு வந்த தீர்மானத்தில் இந்த தீர்மானத்தை உள்ளுக்கு சேர்க்க 4வது பத்தியில் சேர்க்க சொல்லி முதல்வரும் சேர்த்து விட்டார். திமுக ஆதரிக்கிறது, தாவேகாவும் ஆதரிக்கிறது. இதில் பிஜேபி வந்து ஆதரிப்பது போல் இருக்கிறது, ஆனால் அதை மாற்றி மாற்றி பேசுகிறது. இதுக்கு பின்னணியில் என்ன அப்படின்றத நம்ம தீவிரமாக யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்க, இப்போ இதில் வந்து மேகதாட்டுவில் வந்து கர்நாடக அரசு அணை கட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழக அரசு முதல்ல கொண்டு வந்த தீர்மானம் என்ன, மத்திய அரசு அதுக்கு அனுமதிக்கக்கூடாது, அதுக்கு அனுமதி வழங்கிவிடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்றது தான் அந்த தீர்மானம். அது சரியான தீர்மானம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக கொண்டு வந்த தீர்மானம் இருக்குல்ல, அது எங்கே போய் டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை நம்ம தயவுசெய்து யோசிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம விவசாயிகள் எல்லாம் போராடுறாங்க, அதை யோசித்து போராடுறாங்க. நாம் தமிழர் கட்சியும் ஐயா மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய பேரியக்கம் அதுக்காக தான் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாருங்கள், இப்போ 2 பேருக்கு இடையில பிரச்சனை, தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்து விட்டது எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதை மீறி கர்நாடக அரசு கட்டுமானம் செய்வதாக இருந்தால் அது தடுத்து நிறுத்த வேண்டியது யாரை தடுத்து நிறுத்தணும்? மத்திய அரசு தான் தடுத்து நிறுத்த முடியும். தமிழக அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் மேகதாட்டு அணை தொடர்பாக பிரச்சனை இருக்குது. மேகதாட்டில் அணை கட்டக்கூடாதுன்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. தமிழக அரசு அதை வலியுறுத்துகிறது. அப்படி கெட்டுனா இந்த மழை காலத்தில், ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வரக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டர், உபரி நீர் தமிழகத்துக்கு வருவது அங்கே தடை செய்யப்படும். ஏன்னா அது தமிழகத்தினுடைய எல்லையில் மேகதாட்டு இருக்குது. அங்கே அணையை கட்டியாச்சுன்னா இந்த மழை நேரத்தில் வரக்கூடிய தண்ணீர் கூட வராது. அதனால் அதை கட்ட விட மாட்டோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது. அது நியாயமான விஷயம். கர்நாடக அரசு ஒரு அவங்களுடைய பக்கத்திலிருந்து லாஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், கர்நாடக மக்களுக்காக அது பேசுதுன்னே வச்சுக்கோங்க. அது சரியோ தவறோ, எனக்கு என்னுடைய மக்களுக்கு தேவையானால் நான் தவறானதை கூட செய்வேன்னு பேசுறது கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த ரெண்டுக்கும் மத்தியஸ்தம் செய்ய வேண்டியது யாரு? நியாயமாக நடந்து கொள்ள வேண்டியது யாரு? மத்தியில் இருக்கின்ற பிஜேபி அரசு. ஆனால் பிஜேபி அரசு இதில் கள்ளமௌனம் சாதிக்கிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில தலையிட்டு அதை நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய பிஜேபி அரசுக்கு இருக்குது. ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மேகதாட்டுக்காக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு விட்டால் மத்திய அரசு அல்லது நாசுக்காக கலந்து கொள்ளும். எது போல அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாருங்க, அயோத்தியிலே பாபரி மசூதி இடிக்கப்பட்டது. அதற்குள்ள ராமர் கோயில் இருக்கிறது என்று சொல்லி இடித்தார்கள். ஆனால் இடித்தது சரியா தவறா அப்படின்னா தவறு, நியாயப்படி எல்லாரும் தவறு. இந்த மாதிரி விஷயத்தில் முதல்ல யார் மேலே பழி வந்தது? அதை இடிக்க போகின்ற ரத யாத்திரையை நடத்தின அந்த அத்வானி அவர்களையும் அந்த கரசேவை சென்றவர்களையும் தடுக்க தவறிய காங்கிரஸுக்கு எதிராக மக்கள் வந்து கோபமாக இருந்தாங்க. ஆனால் இது நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் மக்களுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லி ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுக்கப்புறம் எல்லாரும் எதை சொல்லி, காங்கிரஸ் உட்பட பிஜேபி உட்பட எதை சொல்லி ஒதுக்கிக்கிட்டாங்க? நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்கல்ல. தங்களுடைய பொறுப்பை எல்லாம் தட்டி கழித்து விட்டார்களா? மக்களுடைய பார்வையில் நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம அதில் என்ன செய்ய முடியுன்ற ஒரு பார்வை கோணம் வந்து விடும்ல. அதை இதில் பயன்படுத்த பிஜேபி விரும்புகிறது. இப்போ இந்த மாதிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு விட்டது மேகதாட்டுக்காகன்னு சொல்லி சொன்னால், பிஜேபி அதில் நைஸாக கலந்துக்கணும், மத்திய அரசு அதில் தனியாக கலந்துக்கும். இப்போ அதில் அந்த நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டது, இல்லை அதில் அணையை அவங்க கட்டிக்கிட்டோம், உரிய காலத்தில் நீர் வந்தால் நீரை மட்டும் அவங்க கொடுக்கணும், அணையை கட்டுவது தடுக்கக்கூடாது, அது ஒரு பெங்களூர் மக்களினுடைய குடிநீருக்காக தான் கட்டுறாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? மத்திய அரசு கைவழிகிறோம். இதில் எங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான இதில் தலையீடும் கிடையாது. ஒரு நீதிமன்றம், நடுவர் மன்றம்ன்றது நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது. அப்போ அவர்களோட தீர்ப்பு சொல்லிவிட்டா அந்த தீர்ப்பை காரணம் காட்டி ஒதுங்கி கொள்ளுகின்ற வேலையை பிஜேபி செஞ்சுவிடும். ஸோ அந்த பிஜேபியை அதில் இருந்து அந்த அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஜேபிக்கான பொறுப்பில் இருந்து அவர்களை கலட்டி விடுகின்ற வேலையை திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து செய்கிறது அப்படின்றத நம்முடைய குற்றச்சாட்டு. ஆக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது, இந்த கடிதத்தை மார்ச் மாதம் ஸ்டாலின் அவர்கள் எழுத சொன்னதே பிஜேபியாகத்தான் இருக்கும். பிஜேபியினுடைய தூண்டுதலின் பேரு தான்
ஸ்டாலின் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார். இப்பொழுதும் தீர்மானத்தில் திருத்த தீர்மானம் ஒரு புதிதாக ஒன்றை சேர்க்க சொல்லி கொண்டு வர சொல்லி இருப்பதும் பிஜேபியினுடைய தூண்டுதலால் தான் நடந்திருக்கும். பிஜேபியினுடைய அழுத்தத்தால் தான் தாவேகாவும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து அப்படி ஒரு தீர்மானத்தை சேர்த்து அந்த தீர்மானத்தில் திருத்தத்தை சேர்த்து அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறது அப்படின்ற பார்வையை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ திமுகவும் பிஜேபியும் தாவேகாவும் கூட்டு சேர்ந்து இந்த காவிரி மேகதாட்டு பிரச்சனையை தங்களுடைய கைகளில் இருந்து ஒரு நடுவர் மன்றம், ஒரு நீதிமன்றம் போன்ற ஒரு அமைப்பின் கீழ் தள்ளி விட்டு அவர்கள் சொல்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நம்ம ஒதுங்கி நிற்போம் என்கின்ற சூழ்நிலையை நோக்கி தள்ளி இருப்பதாகத்தான் இதில் தெரிகிறது. அதனால தான் இதையெல்லாம் முன்னிறுத்தி நம்ம இதில் வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த மூன்றாலையும் தாவேகா, திமுக, பிஜேபி மூன்றாலையும் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்றதுனால தான் டெல்டா விவசாயிகள் எல்லாம் இதில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா மணியரசன் தலைமையில் நாம் தமிழர் கட்சி உட்பட அனைவரும் இணைந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இதில் திமுகவும் தாவேகாவும் பிஜேபியினுடைய கைப்பாவையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்றது இதிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் அந்த காவிரி மேகதாட்டு பிரச்சனையை தமிழர்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதுமே பிஜேபி என்பது தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக, தமிழகத்திற்கு எதிரான ஒரு அமைப்பாக, தமிழர்களுடைய நலனின் அக்கறை இல்லாத அமைப்பாக தான் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனையில் இதுவரைக்கும் பிஜேபியினுடைய தலைவர்கள் யாரும் எந்த கருத்தும் சொல்லாமல் கேட்டால் அந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு எதிராக இருப்பதை கர்நாடக அரசுக்கு எதிராக போட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவில் மட்டும்தான் இவர்கள் இருக்கார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனை பிஜேபியை காப்பாற்றுவதற்காக திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து நடத்துகிற நாடகமாகத்தான் தெரிகிறது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காவிரி மேகதாட்டு பிரச்சனைக்காக தமிழர்கள் அனைவரையும் உசுப்பி இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி மேகதாட்டு பிரச்சனை என்பது தமிழர்களுடைய முக்கியமான பிரச்சனை, காவிரி பிரச்சனை என்பது. எனவே இதில் நடுவர் மன்றம் வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பே போதும் என்கின்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி அந்த தீர்மானத்தை மாற்றுவதற்கும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சி தலைவருடைய கருத்துக்களையும் அதில் பதிவு செய்ய சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வாட்டி பதிவு செஞ்சுட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும்ல யார் என்ன கருத்தை ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள்னு. அதில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கான பொறுப்பை எல்லா கட்சி தலைவர்களும், அரசியல் செய்கிற எல்லா கட்சி தலைவர்களும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பை தாவேகா அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.